பார்க்கலாம் சிறுத்தை பிக்சர் கிளைமேக்ஸ் பாருங்க. இந்த ஃபுல் பண்டை தான். Hi guys, good morning everybody. How are you? Fine ಅಂட்டு ನಾನು நினைக்கிறேன். ಏನಪ್ಪ ಇರ್ತೀನಾಲು ಸೀಮೋನ್ ಅಂட்டு ಅವರು பேசியிருந்தாரு. ಅವ್ರ பேர் சீமோன் தான். அவர் பேசியிருந்தார். இவர் என்ன பேசுகிறாரு அன்ட்டு. நான் ஆக்சுவலி வந்து கேமராமேனு, அவர் கூட கேமரா ஒர்க் பண்ணுறது. கைஸ், இப்போது நம்ம பாதாமிக்கு இது 6th டேஸு இன்றைக்கி பாதாமியில். இந்த பாதாமிலே உங்களுக்கு ரொம்ப ஃபேமஸான கோயிலுன்னா பாதாமி பனசங்கரி. பாதாமி பனசங்கரி கோயில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. வாங்க பார்த்துட்டு வரோம். பாருங்க, பூஜை சாமான் எதனா வாங்கணுன்னா அது அங்கே வாங்கிடணும். அங்கே வாங்கிட்டு இப்படி வந்தாக்கா இதுதான் கோயில். பாருங்கள், இது கோயில் என்ட்ரன்ஸ். இது கேட்டேன் ஓப்பன் ஆகிருக்கான்ட்டு. 6 o'clock ஓப்பன் ஆகிடுச்சின்னு சொன்னாங்க. அதனால போயிருக்கிறேன். இதுதான் பாதாமி பனசங்கரி. இப்போ பாருங்க, காத்தாலே எவ்வளோ ரஷ். 6:30 7 o'clock எவ்வளோ ரஷ். தர்ஷனம் இப்போ முடிஞ்சிச்சு. நான் போயிட்டு வந்துட்டேன். ஒரு 1/2 hour தர்ஷனம் ஆகிடுச்சு. பாதாமி பனசங்கரி கோயில் ஆப்போசிட்டில் இருக்கிற குழாய். நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டேன். இங்கே தான் ஒரு ரூம் பண்ணியிருக்கோம். இங்கே தான், இங்கேருந்து ஒரு 5 minutes அவ்வளோதான். காயத்ரி பீட்டா மகாசம்ஸ்தானான்ட்டு இதான் ரூமு. இங்கேருந்து ஒரு 5 minutes கோயில், அவ்வளோதான். guys, good morning. ஸோ இன்றைக்கி டே 6. ஸோ நம்ம காலையில் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சோம். ஸோ ஃப்ரெண்டு மட்டும் போயிட்டு அங்கே சொல்லிட்டு நான் பனசங்கரியில் கொஞ்சம் போயிட்டு வீடியோ எடுத்துன்னு வந்துடு. நான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுக்கிறேன்னு. ஸோ இப்போ வந்து நம்ம கிளம்பின்னுக்கிறோம். வாங்க, போகிற வழியில் எங்கே போகிறதுன்னு பக்கத்தில் பார்த்துட்டு லொக்கேஷன் பார்த்துட்டு கிளம்பலாம். ಮೋಸ ಅನ್ನೋದು ಇದಕ್ಕೆ 30. ಹೌದು. ಇದೆ ಅಣ್ಣ, ಭಾರಿ ಟ್ರಿಪ್ಗಳು ಮಾಡಿದ್ದೀವಿ. ಭಾರಿ ಇದು ನಿಮ್ಮ ಫ್ರೆಂಡ್ಸ್ ಯಾರನ್ನ ಇದೆ ತೋರಿಸಿ. ಇದು ಆಲ್ಮೋಸ್ಟ್ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಆಗಲಿ. ಇದೇ ನೀವು ಬರ್ತೀರಾ? ಹಾಕ್ತೀನಿ ಬಿಡಿ ನಿಮಗೆ. ಹಾಕಿ. ನಿಮ್ದು ಇವಾಗ ಬರ್ತಾನೆ 150 ಇದರಲ್ಲೇ ಬರುತ್ತೆ. ಇದರಲ್ಲಿ ಬರುತ್ತೆ. ನಂಬರ್ ಹೆಂಗೆ ಬರುತ್ತೆ? ನಂಬರ್ ಇಲ್ಲ, ಇದು ಯೂಟ್ಯೂಬ್ ಅಲ್ವಾ? ಯೂಟ್ಯೂಬಲ್ಲೇ ಇದು ಬರುತ್ತೆ. ಓಕೆ ಓಕೆ ಓಕೆ, ಅಲ್ಲೇ ಹಾಕ್ತೀನಿ ನಿಮಗೆ. ಓಕೆ, ನಾವು ಬರ್ತಾವ್ರಾಗ ಇಲ್ಲಿ பார்த்தீங்கன்னா பெல்லாரிலேருந்து வந்துக்கிறாரம்மா. பல்லாரி போகணுமா? இங்கேருந்து அதான். ஏய், பெல்லாரிலேருந்துப்பா வந்துக்கிறது அவரு. நைட் சொன்னார் 150 kilometer நான் ரிட்டர்ன் போனேன்னு. தம்பி டிஃபன் ಇಲ್ಲ. கேக்குதாப்பா? இது குளம் இத்தானா? குளம் இத்தானா? குளம் நம்ம ரூம் இருக்கிற கொஞ்சம் முன்னாடி வந்தாக்கா அங்கே ஒரு நாஷ்டா கடை. சூப்பராக இருக்குது நாஷ்டா. சூப்பராக இருக்குது. கடை பேர் காட்டுறது. இந்த கோயில் கட்டையை பக்கம் கோயில் குளங்குது. பனசங்கரி கோயில் குளங்குது. பேக் சைடில் ஒரு சின்னது ஒரு ஷெட் போட்டுக்கிறாங்க. ப்ளூ கலர் ஷெட்டு. தேர் எதிர்க்கா தேர் நிற்க வச்சுக்கிறாங்க. இது எதிர்க்கா வந்தீங்கன்னா தெரியும். குளம் எப்படி தான் சைடில் தான் பண்ணுவோம். ஸோ வந்துட்டு இன்னொரு 1.3 kilometers. பாதாமி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வந்து கம்மி இது. இந்த தூரம் சரௌண்டில். ஏன்னா நம்ம ரூம் வந்து அப்படிக்கா பனசங்கரி கோயில் கிட்ட போட்டுக்கிறோம். அதனால இப்போ தரோம். இன்னொரு ஆர்ச் போட்டுக்கிறாங்க. இந்த ஆர்ச் உள்ள தான் போனோம். கொஞ்சம் முன்னாடி போனாக்கா பஸ் ஸ்டாண்ட் பாதாமி. ஸோ இது ஆர்ச் உள்ள தான் நம்ம இப்போ போயின்னுக்கிறோம். இதில் தான் லொக்கேஷன் காட்டுது. இதில் தான் வரும் அலாதான். ஸோ இங்கே தான் போயின்னுக்கிறோம். பக்கத்தில் தான் இருக்குது, ஒன்றும் இல்லை. இதுக்கப்புறம் எல்லாம் பக்கத்தில் தான். இங்கே ஒரு 1 kilometer 1 kilometerலேயே இருக்கும். அதை பார்த்தோம்னா ಅಲ್ಲಿ எவ்வளோ டூரிசம்க்குறாங்கப்பா. டைம் இன்னும் 9 o'clock. இப்போ 9 o'clock எவ்வளோ பேர் இருக்கிறாங்க? ஸ்கூல் பசங்க மெயின் இருக்கிறாங்க. எல்லாருக்கும் காட்டிங்கிறாங்க, விசிட் பண்ணுங்கிறாங்க. நார்த்து தான் வண்டிங்கெல்லாம் பாருங்கள். MH
அம்மாச்சி வந்து பைஜன் கிட்ட பாருங்க எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்க காலையில 9 மணிக்கு. வேறு எங்கே பார்க்கிங் பண்ணுறது, டூவீலர் பார்க்கிங் வந்து யாரும் இல்லை. அங்கேங்கண்ணா பார்க்கிங் வர்றது வண்டி இடம் இல்லை. போகுது பயங்கர டிராஃபிக். என்ன செய்றாங்க காலையில் ஜனம் பயங்கரமாக இருக்கிறாங்க. ஒரு டிக்கெட் தான். இப்போ பாதாமி கேவ் டெம்பிள் வந்துருக்கு. இப்போ வந்து பாதாமி கேவ் டெம்பிள் வந்துக்கிறோம். ஸோ வாங்க உள்ளே தான் பயணிக்கிறோம். ஸ்கேன் பண்ண அந்த ஸ்கேனர் 40 ருபீஸு, பே பண்ணாக்கா 50 ருபீஸு. ஸோ இதுக்கு மேலே தான் போனோம். போகலாம் வாங்க அப்படியே மேலே. எவ்வளோ ஜனம் இருக்கிறாங்க பாருங்க. இன்னைக்கு ஃப்ரைடே பயங்கர ஜனம் மாத்திரம் பாருங்க. அப்படியே போயின்னுக்குறாங்க எல்லாம் பாருங்க. எப்படியா ஸ்கூல் பசங்க எல்லாமே பயங்கரமாக ஜனம் வந்து பாருங்க. எவ்வளோ பார்க்கிங் பாருங்கள். இன்னைக்கு ஃப்ரைடே நாங்கள் இப்போ லாஸ்ட் சண்டே கிளம்புந்து. ஸோ இங்கே வந்து சேர்றதுக்கு ஃப்ரைடே ஆயிடுச்சு. அதான் இவ்வளோ காரு ப்ளஸ் வந்து ஸ்கூல் பசங்க நிறையா க்ரௌடு. ஃபோட்டோ பிடிக்கிறத வெயிட் பண்ணின்னுக்குறோம். இன்னும் வந்துருக்குறாங்க ஆளுங்க. மேலே ஏறிக்கிறோம். பயங்கர க்ரௌடு. மேலே வந்துட்டோம். இதுதான் அந்த கேவ் பார்க். எவ்வளோ ஜனங்கிறாங்க. அந்த இது இப்படி தான் பண்ணுவாங்க. என்ன நம்ம இப்போ வந்து மேலே போகிறோம். கீழே பாருங்க ஃபோட்டோ கூட எடுக்க முடியல. எவ்வளோ ஜனங்கிறாங்க கீழெல்லாம் பயங்கர ஜனம். ஸோ அதனால மேலே ஏறிக்கிறோம். ஏறினீங்களா மலை மேலே என்ன மாதிரி ஒரு வியூ பாருங்கள். அருமையான வியூ கிடைக்காது அது மாதிரி பாருங்க. எல்லாமே தருது மேலே. மேலேருந்து கீழே போகிறோம். ஃபுல் ஜனம் பயங்கரமாக இருக்கிறாங்க. க்ரௌடு ஃபோட்டோ கூட பிடிக்க முடியல. அதனாலே கிளம்புறோம் கீழே. பார்ப்பலாம் வாங்க போகலாம். கீழே போகலாம். அப்படி எல்லாம் ஜாஸ்தி ஆகிட்டாங்க. ஃபுல்லாக ஸ்கூல் பசங்க தான் ஃபுல்லாக. ஃபுல்லாக நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது ஃபோட்டோ பிடிக்கிறதுக்கு. ஆனால் ஃபோட்டோ எடுக்க முடியல. அதே பேதாராக பார்த்து அது மண்டபம் மாதிரி. ஸோ நம்ம மேலேருந்து கீழே இறங்கிட்டோம். கீழே இறங்கிட்டு இப்போ பக்கத்தில் இருக்கிற இதுக்கு வந்துக்கிறோம். பூத்தநாத்தா டெம்பிள். ஸோ அதுக்கு தான் இங்கே வந்துக்கிறோம். ஏன்னா இங்கே வந்து ரொம்ப ரஷ் இருந்துச்சு, மேலே போகவே முடியல. ஸோ அதனால தான் இங்கே இங்கே வந்துக்கிறோம். சைடில் வந்து பார்த்துட்டு போகலான்னு. வாங்க போகலாம். அப்படி வாங்க இப்போ இது போகலாம். இப்போ கொல்லங்குது அந்த பொறுத்து தான் இது வழி. அங்கே இப்போ கழுத்துக்கடை போயிட்டு இன்னும் அப்படிக்கெல்லாம் மேலெல்லாம் வெப்பன் மாற்றுது. ஸோ மேலெல்லாம் சுற்றலாம்.
மேலே போகணும் இப்போ நம்ம அது ஒரு பிளேஸ் இருக்குது. ஸோ இது விட்டு வேறு எங்கேயாவது ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இன்னொரு இடத்துக்கு வந்துட்டு பாருங்க உள்ள இதான் என்ட்ரன்ஸ் இருக்குது. ஸோ இது உள்ள போயின்னு இப்போ ஃப்ரைடே ஹாலிடே மியூசியம், ஃப்ரைடே ஹாலிடே. சரி மியூசியம் மட்டும் க்ளோஸு, அங்கெல்லாம் வரலாம். ஸோ உள்ளெல்லாம் போகலாம். மேலே ஏறதுக்கு இத்தாவதி, மியூசியம் க்ளோஸ். ஏறணும். ஸோ இது மேலே ஏறினா ஃபோர்ட் கூட மேலே தாக்குறது இருக்குது. பாரியாக இருக்குது இடம். பாருங்க இது உள்ள ஒரு இடம். கொகை உள்ள போகிறதுக்கு ஒரு இடம் வந்துடுச்சே. இல்லையே நாக்குதுன்னு எனக்கு என்ன தெரியும்ப்பா. நானும் உன்னே மரத்தில் கூட வந்துருந்தேன். கல் உள்ளான்னு ஒரு வெளியே இல்லையாப்பா. இருப்பா கொஞ்ச நேரம் இருப்பா. மேலே வந்தீங்கன்னா பாருங்க அது ஃபுல்லாக தருது. இன்னும் கூட சின்னக்குறாங்க. ஏன்னா எங்கே தாங்க நான் சிறுத்தை பிச்சர் ஏதோ ஃபைட்டு தாங்க அதில் தான் சிறுத்தை பிச்சர் ஃபைட்டு. கார்த்திக் சிறுத்தை பிச்சர் இருந்துச்சு இல்லையா, அந்த ஃபைட் இங்கே தான். கிளைமேக்ஸில் ஃபைட் வரும் பார்த்துக்கிறியா? இந்த ஃபைட் இங்கே இல்லை, மேலே மலை மேலே எல்லாம் ஃபைட் வருது அங்கே தான். நில்லுப்பா இங்கே போகாத. இல்லை பார்க்கலாம் சிறுத்தை பிக்சரு கிளைமேக்ஸ் பாருங்க. இந்த ஃபுல் பண்டை தான் இருக்கிற ஏதோ ஒரு வண்டியில் தான் எடுத்துக்கிறாங்க. பயங்கரமாக இருக்குது. பாறை ஏதோ சந்தில் ஒரு ஃபைட் இருக்கும். கிளைமேக்ஸ் ஃபைட்டு இங்கே தான். பாரி வந்து 12:30 ஆயிடுச்சு. நீங்கள் எப்படின்னா வெக்கேட் பண்ணிடலாம் 1 o'clock பார்த்தோம். ஸோ இந்த பிளேஸ் இங்கே ஒரு டைம் ஆயிடுச்சு. அங்கே டைம் நிறையா எடுத்துக்கிச்சு. ஏன்னா அங்கே வந்து ஸ்கூல் பசங்க நிறையா இருந்தாங்க, அதனால தான். ஸோ மேலே வந்தோம். ஃபுல் டாப் இது தான் பாருங்க. லாஸ்ட்டாக இது ஒன்று இருக்குது மேலே. அதை விட்டு வேறு எதனா போனாக்கா அங்கே யாரும் நின்றுக்கிறாங்களோ அப்படிங்க ஒரு படிக்குது. அப்படிக்கா போனோம்ப்பா அங்கே ஒரு படிக்குது. எல்லாமே தத்துப்பா மேலே ஏற ஏற ஏற. அங்கே பாரு என்ன எப்படிங்க வந்தா இந்த சைடில் ஒரு என்ட்ரன்ஸ், இந்த சைடில் ஒரு என்ட்ரன்ஸ். இப்போ நம்ம எப்படிக்கா அப்புறம் இதுல தான் போனேன். இப்போ மேலே வந்துட்டோம். மேலே வந்து எண்ட் பாயிண்ட் வந்து இது ஒன்றில் இது இன்னொரு பாயிண்ட் எங்கே இருக்குது அங்கே பாருங்கள். அங்கே இருக்குது பாருங்க, தெரியுது பாருங்கள். அங்கே தான் லாஸ்ட் பாயிண்ட் இதுக்கு. நம்ம ஃபுல் மேலே எடுத்தோம். கீழே இறங்கும் போது அந்த எண்ட் பாயிண்ட் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு மேலே வந்துட்டோம். ஸோ இது இப்போ முடிய போகிறோம். இது கீழே போகலாம் வாங்க நம்ம அப்படியே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வங்குறோம். அங்கேருந்து இப்படி காணிட்டோம். வேறு இடத்துக்கு வந்துக்கிறோம். உள்ளே போகலாம் வாங்க. இது உள்ள இதுதான் இந்த இதுக்கு எண்ட் பாயிண்ட்டு. மேலே வந்துட்டுக்கிறோம் பாருங்க. இது மேலே லாக் இது பண்ணுறது மேலே வந்துட்டோம். எண்ட் பாயிண்ட் இதுலேருந்து எல்லாம் தெரியும் நினைக்கிறேன். பார்க்கலாம் வாங்க. இதுலேருந்து செந்துலேருந்து பாயிண்ட் வச்சுக்கலாம். வியூ என்ன தெரியுதுன்னு சொல்லிட்டு காமிக்கிறதுக்கு வச்சுருவோம். பார்க்கலாம் இருக்கோம். எல்லாமே தெரியுது இங்கேருந்து. பாருங்கள் இது மேலே இருந்து ஃபுல்லு இந்த சிட்டியே தருது. வேறு எல்லாம் மல்ல தான். காய்ஸ் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 1:15. ஸோ 1:15 இது இல்லைங்களா. இப்போ என்ன பிளான் பார்க்குறதா, ஊருக்கு போகிறதா இல்லை வேறு எதனா பார்க்குறதான்னு பிளான் பண்ணு கிளம்பலாம் வாங்க. கீழே போகலாம். ஃபோர்ட்டுக்கு தான் பாதாமி ஃபோர்ட்.
எல்லாமே ஒன்றா தான் இருக்கும். உங்களுக்கு இதில் தனித்தனியாக தெரியும். பாருங்கள், அதாவது மேலே வந்தீங்கன்னா கீழே போட்டு அந்த சைடில், அதாவது மேலே அந்த சைடில் ஏறினீங்கன்னா இப்படி காரலாம். இப்படிக்கா வந்து வந்தீங்கன்னா இதெல்லாம் ஃபோர்ட், பாதாமி ஃபோர்ட் இதெல்லாம் பாதாமி இது. ஸோ பாருங்கள், எல்லாமே வந்து தான் எல்லாம் ஒரே இடத்துல இருக்குது. தூரம்லாம் நீங்கள் போகணும் இல்லை, ஒரே இடம் தான். ஒருத்தர் டயர்ட் ஆயிடுச்சு, அவர் இப்போ காண்ட ரெஸ்ட்டு. நம்ம வண்டி ரெடியாக இருக்கும். நிறையா பேசுது. இப்போ பாதாமி உள்ளே வந்துட்டோம். கிட்டத்தட்ட எண்டு தான். இப்போ பாருங்கள், இது ஒன்று இருக்குது பிளேஸு. நிறையா பிளேஸ் இருக்குது. உள்ளே வந்தீங்கன்னா பிளேஸ் பார்க்குறதுக்கு இடம் நிறையா. எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணலாம் 2 நாளைக்கு கிட்ட அந்த மாதிரி பிளேஸுங்க தான் இருக்குது. எங்காயிடுச்சு அப்படியே சின்ன ஃபோட்டோ இருக்குது அப்படியா. ஸோ நம்ம பக்கத்துலேருந்து அந்த வீடியோ எடுத்துருந்தோம். அதில் சின்னதாக தெரியும் உங்களுக்கு. ஸோ அந்த இது கட்ட அங்கே போகலாம். அங்கே ஒரு ஃபோட்டோ வேணுங்கன்னா உள்ளே போகலாம். போகலாம் வழி உள்ளே போகிறதுக்கு ஒரு லவ் பண்ணுது. உள்ள ஒரு லிங்கம் இருக்குது, காட்டுறேன். இங்கேருந்து பாருங்கள். ஏதாச்சு இதுக்கு என்ட்ரன்ஸ் சின்ன ஃபோட்டோ இதுதான். ஸோ இது பார்த்துட்டு இது அப்படியே பார்த்துட்டு நம்ம அப்படியே கிளம்புறதான். வெளியே போயிட்டு அப்படியே வந்து லன்ச் பண்ணின்னு அப்படியே கிளம்பு. எல்லோரும் ஃபோட்டோஸ் வீடியோ எடுத்துருக்காங்க அந்த பக்கம் எந்த பக்கம்னு. இதெல்லாம் பார்த்து கிளம்பி வச்சாச்சு. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம இங்கேருந்து இப்படியே வெளியே கிளம்பலாம். ஸோ வெளியே கிளம்பிட்டு அப்படியே எங்கன்னா வந்து லஞ்ச் சாப்பிட்டு முன்னாடி அக்காத்தங்கி ஃபால்ஸுக்கு அது ஒன்று பார்த்துன்னு ரூம் போகலாம். तुम्ही दोघं खूप इम्पॉर्टंट गोष्टी मिस केल्या. பாருங்கள், இந்த பேஸ்மெண்ட் கீழே வந்தீங்கன்னா பிரியாணி கிடைக்குது. என்ன பிரியாணி வேணாலும் கிடைக்குது இங்கே. ஓகே, என்ன பிரியாணி வேணும்? 3 வெரைட்டியான பிரியாணி கிடைக்குது. இப்போ இது வந்து சர்க்கிள், இது பாதாமி மெயின் சர்க்கிள் இதுதான். இப்போ அப்படிக்கு அந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கொஞ்சம் முன்னாடி தான் சர்க்கிள் கேளுங்க. சர்க்கிள் வந்துச்சுனாக்கா இந்த சர்க்கிள் ஆப்போசிட்லேயே இருக்குது இப்போ கடை. மாஷல்லா பிரியாணி ஹோட்டல். அது கீழே இறங்குறீங்களா உங்களுக்கு வச்சிடும் ஹோட்டலு. ஹாய் காய்ஸ், நம்ம ஸோ இப்போ எல்லாம் பார்த்துட்டு கிளம்பிங்கிற. இப்போ டைம் வந்து 3:30 ஆயிடுச்சு. ஸோ ஒரு 4 o'clock விட்டா வேறு எங்கன்னா போயிட்டு ஒரு ரூம் பண்ணாக்கா ஒரு 100 kilometers வந்து நாளைக்கு ஊருக்கு போகிறதுக்கு கொஞ்சம் கம்மியாகும்னு சொல்லிட்டு இன்றைக்கி சீக்கிரமாக வெக்கேட் பண்ணி கிளம்பிங்கிறோம். ஸோ பாதாமியில் நம்ம கம்ப்ளீட் எல்லாம் முடிச்சிட்டோம். ஸோ ஒரு ஃபால்ஸுக்கு போகிறானிருந்தோம், அங்கே தண்ணி எதுவும் வரலன்னு சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் வந்துட்டோம். அப்படியே கிளம்பலாம் வாங்க பரவாயில்ல. ஆயிடுச்செல்லாம் சொல்லுங்க. தேங்க்ஸ். ஸோ கிளம்பிட்டோம். ரூம் கீழே வந்தாச்சு. ஜர்க்கி கஷ்டம் போன ரூம் ஒன்று வச்சுட்டாவா. ஜர்க்கினாவா போட்டுக்கலாம். இதுதான் நம்ம எந்த இடம். ஸோ கிளம்புறோம் ஃபைனலாக பாதாமிலேருந்து. ஸோ நாளைக்கு 100 kilometers வந்து கவர் பண்ணோம். ப்ளஸ் வந்து துங்கபத்ரா போனோம்னு சொல்லிட்டு இப்போ நம்ம கிளம்பி இதெல்லாம் முடிஞ்சிச்சு. இருந்தாலும் ஒன்றும் வேஸ்ட்டு தான். ஸோ அதனால் நான் அப்படின்னு கிளம்புறோம்.
பனசங்கரி கோயில் சுற்றின்னு தான் போனேன். ரைடு மொத்தம் இந்த இருக்குது எல்லா இருக்குது. நம்ம இப்போ வந்து ஒஸ்பேட் விஜயநகரம் வந்துக்கிறோம். விஜயநகரம் சிட்டிக்கு வந்துட்டுக்கிறோம். ஸோ ரூம் ரேட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா 2500 சொல்கிறாங்க எல்லா இடத்துலையும். ஸோ இங்கே ஒரு இடத்துல கெச்சிக்குது. அந்த லாட்ஜில் மட்டும் 500 600 என்ன ரூமு பரவாயில்லன்னு நினைக்கிறேன். ஸோ ஃப்ரெண்டு பார்க்க போய்க்கிறாரு, வந்தாருன்னா உள்ளே காட்டுறது எவ்வளோ ரேட்டுன்னு சொல்கிறேன். இந்த லாட்ஜுக்கு ஒரு பாருங்கள் இந்த லாட்ஜ் தான். இங்கே வந்தீங்கன்னா பாருங்கள் இங்கே இந்த பேரகான்னு இந்த ஸ்டைல் வேறெல்லாம் இருக்குது. இதுக்கு ஆப்போசிட்டில் விஜயநகரம் மெயின் இதில் 10லே இந்த லாட்ஜில் தான் கம்மி ரேட்டு.